வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ பஜ்ஜி செஞ்சுட்டோம். நம்ம சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். 3 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, 3 காஞ்ச மிளகா, 1 பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி, 2 வெள்ளைப்பூடு நறுக்கி வச்சுக்கோங்க. மல்லி புதினா கொஞ்சம் கழுவி வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வைக்கிறோம். பற்ற வச்சு சட்டியை அடுப்பில் வைக்கிறோம். சட்டி காஞ்சோடனே 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெயை ஊற்றி அதில் வெங்காயத்தை போடுங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வரக்கூடாது, கொஞ்சம் உள்ளபடி கலரில் வந்தோடனே வதக்கி அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா அதில் போடுங்க. காஞ்ச மிளகா போட்டு கருவேப்பிலை போடுங்க. தக்காளி போடுங்க. தக்காளி, அந்த இஞ்சி பூண்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டு வதக்குங்க. பச்சை மிளகாயும் அதில் போடுங்க. அதோட மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் போடுங்க. ரொம்பவே நமக்கு கலர் கொஞ்சம் நல்லா பார்க்க லுக்காக இருக்கும். கொஞ்சம் மிளகாத்தூளையும் போட்டு நல்லா வதக்குங்க. அது வதங்கி நல்லா வரையில் இந்த மல்லி புதினா கழுவி வச்சுருக்கோம்ல, அதையுமே அதில் போடுங்க. போட்டு வதக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்லை கிளிக் பண்ணுங்க. அதோட நம்ம அந்த மிளகாத்தூள் போட்டு வதக்கி நல்லா இந்த தக்காளி எல்லாமே வதங்கி வந்துருச்சு பாருங்க. இந்த பக்குவத்தில் வதங்கி வரையில மல்லி புதினாவையும் போட்டு அதில் வதக்கி நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டு மிக்சியில் அரைங்க. நம்ம அரைச்சி அதை கெட்டியாக வச்சு பஜ்ஜிக்கு தொட்டு சாப்பிட்னா நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்க. உங்கள் பதிலை ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.